இந்த மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக ஜக்லிங் பண்ணணுமா? வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாக 3 ஸ்டெப்ஸில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜக்லிங் நம்ம ஏன் கற்றுக்கணும், ஜக்லிங் பண்ணால் நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன். ஜக்லிங் பண்ணிங்கன்னா பால் டச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர் பால் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ஜக்லிங் பண்ண உங்கள் மைண்ட் செட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நல்லா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பாலுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்து பில்ட் ஆகும். அப்புறம் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்த மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பாலை உங்கள் ஷூட் அடிக்கிற இடத்துல இன்னர் ஃபுட்டில் வந்து நீங்கள் ஜக்லிங் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபுட்டோட மேலே ஜக்லிங் பண்ணலாம். ஆனால் லேஸ் ஃபுட்டில் மட்டும் ஜக்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா லேஸ் ஃபுட்டில் ஜக்லிங் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் பவராக இருக்கிறதுனால பால் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாலை பிச் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டில் ஒரு டேப் பண்ணி கேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்கள் வீக்கர் ஃபுட்லேயும் ஒரு டேப் பண்ணி கேட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? 1 டேப் பண்ணி கேட்ச் பண்ணணும், மறுபடியும் 1 டேப் பண்ணி கேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? ஸ்டெப் 2, இப்போ போத் ஃபுட்லேயும் 2 டேப் பண்ணி கேட்ச் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஜகிள் பண்ணும்போது உங்கள் முட்டிக்கு கீழே வந்து பால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் கால் நல்லா பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்கள் காலை ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுட்டிங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்னா, 2 கால்லையுமே ஒரு டேப் பண்ணி கேட்ச் பண்ணணும். போத் ஃபுட்லேயும் ஸ்விட்ச் பண்ணி டேப் பண்ணி கேட்ச் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களால் ஈஸியாக ஜகிள் பண்ண முடியும். பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.